ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையிலேயே கொஞ்சமாக கூழ் செஞ்சுட்டு அதில் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு இது வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயத்தாள் வந்து வதக்கி சட்னி பண்ணியிருந்தேன். கூழ் வந்து எனக்கு ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு ஆசை. ஏன்னா நான் ஒடிஷாவுக்கு வந்த அப்புறம் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. இப்போ தான் முதல் முறை செஞ்சேன். அதை வந்து மத்தியானம் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் நாளைக்கும் சாப்பிட்ணும், அடுத்த நாளும் சாப்பிட்ணும், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் மத்தியானம் மட்டும்தான் சாப்பிட்டேன். காலையில் வந்து எதுவும் சாப்பிடல. எனக்கு நல்லா கோல்டு பிடிச்சிருந்தது அப்படின்னால வெறும் பிளாக் டீ மட்டும் ஒன்று வந்து போட்டு குடித்தேன். அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து இந்த கூழ் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கிட்டு நைட்டுக்கு வந்து வேறு ஏதாவது சமைச்சிக்கலாம், பசங்களுக்கு சாப்பாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் வந்து எங்கள் பெரிய ஓரக்குத்தியோட அவங்க ஃபங்க்ஷன் யாரோ வந்து அவங்க ஆயா வீட்டில் அவங்க போயிட்டு இந்த மாதிரி அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லார் வீட்டுக்கும் வந்து பாதி பாதி வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் எவ்வளோ வீட்டில் வந்து 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து அந்த பாயசம். லைவில் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே, இந்த பாயசம் தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக சாப்பாடு டால்மா, டால்லின்னா வெறும் டால்லி, வெறும் பருப்பு மட்டும் அதிகமாக திக்காக வேக வச்சு செஞ்சுருந்தாங்க. காலிஃப்ளவர் வந்து பன்னீர், அதுக்கப்புறம் முந்திரி எல்லாம் போட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் கறி பண்ணியிருந்தாங்க. பச்சரிசி சாதம். இதுதான் வந்து அந்த பன்னீர் பாயசம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பாயசம். சின்னவனை வந்து கூப்பிட்டேன். சின்னவன் வந்து வரலை, அவன் தூங்கிட்டான். அதனால பெரியவனும் நானும் மட்டும் சாப்பிட்ருந்தோம். மீதி வந்து பாயசம் கொஞ்சமாக வச்சுருந்தேன். பெரியவனை வந்து எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டான். கூழ் மட்டும் கொஞ்சமாக ஈவினிங் டைமில் குடிச்சிருந்தனால சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிட்டேன். குழம்பு வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2 வாய் தான் ஊட்டினேன் குழம்போட சேர்த்து. வந்து அதுக்கப்புறம் போதும்னு சொல்லிட்டான். செஞ்சுருந்தாங்க. நான்வெஜ் வந்து தனியாக நானும் கொஞ்சம் பாயசம் சாப்பிட்டேன். வெஜ் எல்லாம் மட்டும் தான் சாப்பிட்ருந்தாங்க. நானும் பெரிய வச்சுருந்தேன் சாப்பிட்டோம். சின்னவன் சாப்பிடல. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டே ஃபுட் மெனு vlog. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.